எடப்பாடி வந்து ஒற்றுமையை விரும்பலை, ஒத்துக்கொள்ளலைன்றதான் உண்மையான விஷயம். அவர் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் எடப்பாடி. அதாவது கட்சியோட பொதுக்குழு, செயற்குழு, எம்எல்ஏக்கள் எல்லாரும் அவர் பின்னாடி இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மையாக அவர் பின்னாடி இருக்காங்க. அவங்க எப்படி அவர் பின்னாடி இருக்காங்க, ஏன் இருக்காங்கன்றதெல்லாம் அடுத்த கேள்வி. அவர் பின்னாடி இருக்காங்கன்றது உண்மை. பல கோர்ட்டில் வந்து அவருக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்ததும் உண்மை. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் தற்காலிகமாக ரிட்டையரேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க சொல்லியிருக்கிறதும் உண்மை. ஸோ இதெல்லாம் அவருக்கு அட்வான்டேஜ். இதெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த ஒரு 3-4 வருஷமாக வந்து இது பண்ணியிருக்காரு அவர். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து விலகி போனவங்க, விலக்கப்பட்டவங்களாம் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா அவங்க உங்கள் தலைமைக்கு சேலஞ்சாக வருவாங்க, அவர் தலைமைக்கு சேலஞ்சாக வருவாங்கன்னு அவர் நினைக்கிறார். காலப்போக்கில் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறார். அது வந்து ஒரு தவறான கணிப்பு. எடப்பாடிக்கு தான் முதலமைச்சர் கனவு இருக்கு. அப்ப அவருடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு வெற்றியை பார்க்கறதா தான் இருக்கணும். வெற்றி அடைஞ்ச பிறகு நீங்க தான் முதல்வர்ன்ற போது நீங்க சில விஷயங்களை உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உங்களுக்கு அதுக்கு ஏன் பயப்படுறீங்க? எதுக்காக பயப்படுறீங்க? அதுக்கு என்ன பயன்னா, தோத்துட்டானா நம்ம தலைமைக்கு அவங்க போட்டியா வந்துருவாங்கல்ல. தேர்தலில் தோத்துட்டு வச்சுக்கோங்க, அப்போ போட்டியா வந்துருவாங்க. அவங்க உள்ள சேர்த்தா போட்டியா வந்துருவாங்க. நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் நமக்கு யாரும் போட்டியா இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு நினைப்பா இருக்கு. அது தவறான ஒரு பார்வை. செங்கோட்டையன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார், டிவிகே பக்கம் அவர் போறதா ஒரு செய்திகள் வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவர் போகமாட்டார் என்பது என்னுடைய கருத்து. அவர் மிஞ்சி போனால் தினகரனோட சேர்ந்து இணைந்து வேலை செய்வாரே தவிர அவர் நேரடியாக வந்து டிவிகேல அவர் போய் சேருவாரான்னு அவருடைய சீனியாரிட்டிக்கும் அவருடைய அரசியல் அந்த பயணத்தையும் பார்க்கும் பொழுது அவர் போய் விஜயோட போய் இணைகிறது வந்து அவருக்கு ஒர்க்கபிள் ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்காது. எம்ஜிஆர் ராமவரம் தோட்டம் வாசல் நின்னீங்க, போய் இறங்கி எல்லாரையும் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போவாரு. நீங்க யாரை பாக்குறீங்க? பனையூர் வாசல் நிக்கிறவங்க வந்து பாக்குறீங்களா? உங்க பங்களா வாசல் நிக்கிறவங்க வந்து பாக்குறீங்களா? உங்க அட்வைசரே நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு பல பேர் அந்த மன்றத்தை ஆளுங்க பல பேர் கேட்கறேன், எப்ப நீங்க கடைசியா விஜயை பாத்தீங்கன்ட்டு. சார் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்றாங்க. யாருமே சமீபத்தில் பார்த்தா சொல்லவே மாட்டேன்றாங்க. தாவேக்காலடி தோத்துருவோம்னு நினைக்கிறார் அவரு. தொண்டர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாக்கிட்டா சார் அவரு. இது கொடியை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு கூட்டணிக்கு பிள்ளையா சொல்லி போட்டாக்கி விட்டது. எந்த தலைவராக இப்படி கூட்டத்தில் பேசுவாங்களா? நீங்க கூட்டணி பின்பக்கம் நீங்க என்ன பேசிக்கோங்க, வெளிப்படையா நான் கூட்டணிக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பிஜேபி கூட இருக்காங்கன்னா ஒரு கம்பல்ஷன்ல இருக்காங்க சார். இவங்க விஜயோட தான் பேசி பார்த்தாங்க முதல்ல. அவர் 80 சீட்டு எனக்கு வந்து 2 வருஷம் முதல்வர் பதவியெல்லாம் கேட்டாரு. உடனே இவங்க வெளியில வந்துட்டாங்க. இவங்க அதிகாரத்தில் பங்குறதுக்கு அதிமுக கொள்கை ரீதியா ஒத்துக்கல, அவ்வளவு இடமும் கொடுக்க முடியாது. அந்த சமயம் பார்த்து அமித்ஷா வலையை போட்டு இவங்களை பிடிச்சிட்டாரு. இவரு பிடிச்சி கொண்டு போயிட்டாரு. இனிமே வந்து அவங்க வெளியில வர்றது கஷ்டம். கிட்டத்தட்ட பாஜகவுடைய இதுல தான் கண்ட்ரோல்ல தான் அவங்க வந்துட்டாங்கன்றதான் உண்மை. பிரச்சனை என்னன்னா வந்து இப்போ வேற வழி இல்லாத அவங்க அதோடய கண்டினியூ பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு அட்வான்டேஜாகவும் இருக்கு. இந்த இடி சிபிஐ தொந்தரவுலாம் அவங்களுக்கு வரது இல்லை, பிரச்சனை இல்லை. என்ன ஃபண்ட்ஸ் அவங்க கடந்த காலத்தில் அவங்க மேலே போடப்பட்ட கேஸ் அதை இடி எதுவும் கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ ஜாலியாக இருக்காங்க. அவங்களுக்கு கட்சி தோற்றுதோ ஜெயிக்குதோ அதை பற்றி கவலை இல்லை. தங்கள் மேல் எந்த வழக்கம் வராது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். சரி, நம்ம பிஜேபியோட கண்டினியூ பண்ணிட்டு போவோம் தான் அங்கே இருப்பாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ சமீபத்தில் அதிமுகவினுடைய இப்போ அதிமுகவில் இல்லை, முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவிகேவில் ஜாயின் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மையான தகவல் சார்? அது செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒற்றுமைக்கான ஒரு குரல் கொடுத்தார். அதுவே வந்து ஒரு கட்சி விரோத நடவடிக்கையாக பார்க்கப்பட்டு அவர்கிட்டருந்து பதவிகள் பிடுங்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அவர் வந்து ஒற்றுமைக்கான ஒரு முயற்சி அவர் எடுத்ததுனாலேயே அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எடப்பாடி கொடுத்துட்டார். அது வந்து ஒரு அனுபவமிக்க ஒரு அதிமுகவில் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கிறவர், ஒரு சீனியர் தலைவர். அவரை வந்து எடப்பாடி இப்படி நீக்கிறதுன்றது அந்த தொண்டர்கள் மத்தியில் கொஞ்சம் வருத்தத்தை உண்டு. அந்த பகுதியை எடப்பாடியோட சீனியர் அந்த பகுதியில் உள்ள தொண்டர்கள் மத்தியில் ஒரு வருத்தத்தை உண்டாக்கி இருக்கு. பட் செங்கோட்டையோட நோக்கம் என்னன்னா ஒற்றுமையை உண்டாக்குறது தான். அவர் இப்போ சமீபத்தில் பேசும்போது கூட சொன்னார், நான் பாஜக தலைவர்கள்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கேன், ஒற்றுமைக்கான ஒரு நேரம் வந்து விட்டதெல்லாம் பேசினார். இது லிஸ்ட்ல இல்லையே. ஆமாம், இது லிஸ்ட்லேயே இல்லை. அது சமீபத்தில் அவர் பேசினார். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, எடப்பாடி வந்து ஒற்றுமையை விரும்பலை, ஒத்துக்கொள்ளலைன்றதான் உண்மையான விஷயம். அவர் வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார் எடப்பாடி. அதாவது கட்சியோட பொதுக்குழு, செயற்குழு, எம்எல்ஏக்கள் எல்லாரும் அவர் பின்னாடி இருக்காங்க. மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மையாக அவர் பின்னாடி இருக்காங்க.
அவங்க எப்படி அவர் பின்னாடி இருக்காங்க, ஏன் இருக்காங்கன்றதெல்லாம் அடுத்த கேள்வி. அவர் பின்னாடி இருக்காங்கன்றது உண்மை. பல கோர்ட்டில் வந்து அவருக்கு சாதகமான தீர்ப்புகள் வந்ததும் உண்மை. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் தற்காலிகமாக ரிட்டையரேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க சொல்லியிருக்கிறதும் உண்மை. ஸோ இதெல்லாம் அவருக்கு அட்வான்டேஜ். இதெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த ஒரு 3-4 வருஷமாக வந்து இது பண்ணியிருக்காரு அவர். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து விலகி போனவங்க, விலக்கப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துனீங்கன்னா அவங்க உங்கள் தலைமைக்கு சேலஞ்சாக வருவாங்க, அவர் தலைமைக்கு சேலஞ்சாக வருவாங்கன்னு அவர் நினைக்கிறார். காலப்போக்கில் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறார். அது வந்து ஒரு தவறான கணிப்பு. தன் ஆளுமை மேல் தனக்கே நம்பிக்கை இல்லாட்டி தான் ஒரு தலைவர் அப்படி நினைப்பார். ஜெயலலிதா அப்படி நினச்சது கிடையாது, எம்ஜிஆர் அப்படி நினச்சது கிடையாது. தன்னை எதிர்த்தவர்களை சேர்த்து கொண்டு அரவணைத்து கொண்டு போகிறதா அவங்களுடைய வேலையாக இருந்தது. அந்த குணம் கலைஞர் அவர்கள்ட்டையும் நிறைய இருக்கு. எம்ஜிஆர் எஸ்டிஎஸ்ஸையே அரவணைச்சிட்டு போனார். 150 இடத்துல எழுத்து போட்டி போட்டார் எஸ்டிஎஸ். அவர் அரவணைச்சிட்டு போனார். ஆரம் வீரப்பன் ஜெயலலிதா கொடுக்காத தொந்தரவு கிடையாது. ஆனால் 91 வந்து ஆரம் வீரப்பனை சேர்த்து அரவணைச்சிட்டு தான் ஜெயலலிதா துணை பொதுச் செயலாளர் போஸ்டே கொடுத்தாங்க. தன்னோட கார்லேயே கூட்டின்னு போனாங்க தலைமை கழகத்துக்கு. அது மாதிரிலாம் வந்து இருந்திருக்காங்க. அப்புறம் தகராறு வந்து பிரிஞ்சாங்கிறது வேற விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தலைவருக்கு வந்து இப்போ எடப்பாடிக்கு தான் முதலமைச்சர் கனவு இருக்குது. அப்போ அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? எல்லோரையும் அரவணைத்து கொண்டு வெற்றியை பார்க்கறதா தான் இருக்கணும். வெற்றி அடைஞ்ச பிறகு நீங்கள் தான் முதல்வர்ன்ற போது நீங்கள் சில விஷயங்களை உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். உங்களுக்கு அதுக்கு ஏன் பயப்படுறீங்க? எதுக்காக பயப்படுறீங்க? அதுக்கு என்ன பயன்னா, தோத்துட்டானா நம்ம தலைமைக்கு அவங்க போட்டியாக வந்துடுவாங்கல்ல. தேர்தலில் தோத்துட்டு வச்சுக்கோங்க, அப்போது போட்டியாக வந்துடுவாங்க. அவங்க உள்ள சேர்த்தா போட்டியாக வந்துடுவாங்க. நம்ம தோத்தாலும் ஜெயித்தாலும் நமக்கு யாரும் போட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு நினைப்பாக இருக்குது. அது தவறான ஒரு பார்வை. ஜெயலலிதா வந்து இந்த கட்சி வந்து 100 வருஷ காலம் 1000 வருஷ காலம் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா நீங்கள் நடந்துக்கிறது அப்படி இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க ஒற்றுமைக்கான குரல் கொடுத்தாங்க, சேர்த்துக்கோங்க, நாங்கள் வந்து எந்த பதவியும் கேட்க மாட்டோம், கட்சியோட ஒற்றுமை தான் முக்கியம்னு ஓபிஎஸ், சசிகலா எல்லாருமே வெவ்வேறு விதங்களில் கேட்டு பார்த்துட்டாங்க. செங்கோட்டையன் பிஜேபி ப்ரெஷர் வேறு. இதில் பிஜேபி வேறு என்ன சொல்கிறாங்க? ஏடிஎம் கேட்டால் நீங்கள் எல்லாரையும் ஒன்று சேருங்க, நம்ம 2 பேரும் இப்போ ஏப்ரல் மாதம் கூட்டணி சேர்ந்தால் ஒரு கட்சி நம்ம கூட வந்து சேர மாட்டேன்றான், நீங்கள் முதல்ல பலமாக இருக்கணும், நீங்கள் பலமாக இருந்தால் தான் அவங்களாம் வருவாங்க. தேமுதிக அவங்கள விட்டு போயிட்டாங்க, எங்களை விட்டு தினகரன் போயிட்டாரு, எங்களை விட்டு பாமக அன்புமணி இப்போ போயிட்டாரு, இப்போ நான் அவளெல்லாம் கூட்டின்னு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போது நம்ம பலமாக இருந்தால் தான் அவங்க வருவாங்க. அதனால் நீங்கள் உங்கள் முதல்ல அதிமுக பலப்படுத்துங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இவர் தயங்கமாக இருக்கார். இவர் தயங்குறார். அவங்களாம் கூப்பிட்றதுக்கு தயங்குறாரு, சேர்த்துக்கிறதுக்கு பயப்படுறாரு. இப்போ செங்கோட்டையன் டிவிகே பக்கம் போகிறாரா? செங்கோட்டையன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் டிவிகே பக்கம் அவர் போகிறதா ஒரு செய்திகள் வருது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவர் போகமாட்டார் என்பது என்னுடைய கருத்து. அவர் மிஞ்சி போனால் தினகரனோட சேர்ந்து இணைந்து வேலை செய்வாரே தவிர அவர் நேரடியாக வந்து டிவிகேல அவர் போய் சேருவாரான்னு அவருடைய சீனியாரிட்டிக்கும் அவருடைய அரசியல் அந்த பயணத்தையும் பார்க்கும் பொழுது அவர் போய் விஜயோட போய் இணையிறது வந்து அவருக்கு ஒர்க்கபிள் ரிலேஷன்ஷிப் அங்கே இருக்காது. ஒர்க்கபிள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அங்கே போய் சேர்ந்து ஒரு இணைந்து வேலை செய்கிற விஷயம் இருக்குல்ல, அது வேறு மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் வருது சார் அந்த கட்சி. அது விஜய் தான் சிங்கிள் ஃபேஸ். அதுக்கு அவர் ஏடிஎம்கே ஆரம்பிச்சப்பையும் எம்ஜிஆர் மட்டும் தானே சிங்கிள் ஃபேஸாக இருந்தார். ஆனால் எம்ஜிஆர் எல்லா தொண்டரோடையும் சேர்ந்து பழக வரல, பேசுவார்ல. நீ யாரோடய பேசுறீங்களா நீங்கள்? எம்ஜிஆர் ராமவரம் தோட்டம் வாசலில் நின்னீங்க, போய் இறங்கி எல்லாரையும் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போவார். நீங்கள் யாரை பார்க்குறீங்க? பனையூர் வாசல் நிற்கிறவங்க வந்து பார்க்குறீங்களா? உங்கள் பங்களா வாசல் நிற்கிறவங்க வந்து பார்க்குறீங்களா? உங்கள் அட்வைஸரே நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு பல பேர் அந்த மன்றத்தை ஆளுங்க பல பேர்ட்ட நான் கேட்குறேன், எப்போ நீங்கள் கடைசியாக விஜயை பார்த்தீங்கன்ட்டு. சார் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்றாங்க. யாருமே சமீபத்தில் பார்த்தா சொல்லவே மாட்டேன்றாங்க. ஸோ அவருடைய ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்குது. அவர் பேசுகிற கூட்டத்திலேயே கட்சிக்காரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரா? பண்ணுறதில்ல. இப்போ நம்ம பேசி நம்மளாம் பேசி இந்த மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பேசின பிறகு தான் இப்போ தான் வந்து கட்சிக்காரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுற விஷயத்தையே இப்போ சுங்கோசத்தில் அன்றைக்கி பேசினார் பாருங்கள், மாவட்டத்துக்கு செயலாளர் யாரோ ஒருத்தர் பேசினார். அந்த மாதிரி இப்போ தான் கையில் அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கார். அவர் மட்டும்தான் முகம், அவர் தான் பேசுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கட்சி அவர் தான் அப்படின்னு அவர் ஃபேஸுக்காக தான் கட்சி இருக்குன்ற மாதிரி நடத்துகிறார். சரி, அது அவருடைய இஷ்டம். எம்ஜிஆரோட அவர் ஒப்பிட முடியாது. அவர் எம்ஜிஆர் அடிக்கடி கோட் பண்ணுறதுனாலே அவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது சார். அவர் எம்ஜிஆர் வந்து திமுகவோடய வளர்ந்தாரு, திமுகவையும் வளர்த்தாரு, தனக்குன்னு ஒரு அரசியல் ரீதியான தொண்டர்களை தயார்படுத்தினார். அவர்கள் ரசிகர்களாகவும் இருந்தாங்க, தொண்டர்களாகவும் இருந்தாங்க. இவர் பிரிஞ்சு வரும்போது அந்த தொண்டர்கள் கரெக்டாக வந்தாங்க. அவங்க ரசிகர்களாகவும் இருந்தாங்க, தொண்டர்களாகவும் இருந்தாங்க. நீங்கள் எத்தனை வருஷ காலம்? எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட 15-20 வருஷ காலம் திமுகவில் பயணப்பட்டு தான் வராரு. 52லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 72 வரையும் வர்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? எம்ஜிஆர் எப்படி கோட் பண்ணுறீங்க அடிக்கடி? எம்ஜிஆர் எப்படி பொதுத் தலைவராக வச்சுருக்கீங்க? எம்ஜிஆர் பொதுத் தலைவரே கிடையாது, எம்ஜிஆர் காமன் லீடரே கிடையாது சார். அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார், அந்த அதிமுகன்ற கட்சி இன்னும் உயிரோட்டமாக இருக்குது, அதுக்கு எடப்பாடி தலைவராக இருக்கார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இதே மாதிரி தான் விஜயகாந்த் சொல்லியிருந்தார். 2007 சொல்லியிருந்தார் விஜயகாந்த். அந்த வருஷம் வந்து எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு வந்து ஜெயலலிதா ராமவரம் தோட்டத்துக்கு வந்திருந்தாங்க. நான் அங்கே இருக்கேன், அன்றைக்கி ரிப்போர்ட்டராக தான் நான் இருக்கேன், அங்கே இருக்கேன் 2007. அப்போ அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க விஜயகாந்தை பற்றி? சிலருக்கு பித்தம் தலைக்கேறி விட்டது, தன்னை எம்ஜிஆர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், இந்த மாதிரிலாம் எம்ஜிஆர் பேரெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க சார். கருப்பு எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்தை சொன்னதுக்கு அப்படி சொன்னாங்க. விஜயகாந்த் அதை கண்டுக்கலன்றது வேறு விஷயம். பட் கண்டிச்சாங்க ஜெயலலிதா.
எம்ஜிஆர் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தார், பல நல்ல வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு, எல்லோரும் மதிக்கத்தக்க தலைவர். ஆனால் அவரை நீங்கள் பொது தலைவராக கன்வெர்ட் பண்ண முடியாது. அரசாங்கம் அவருக்கு விழா எடுக்கும், எல்லாம் நடத்தலாம், அது வேறு விஷயம். தனிப்பட்டவர்கள் கூட விழா நடத்தலாம். அவர் ஆரம்பித்த கட்சி இருக்குது, அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கார். நீங்கள் எப்படி இப்போ அவரை கோட் பண்ணி நீங்கள் பேச முடியும்? எம்ஜிஆர் ஒரு பொது தலைவர் கிடையாது. அவர் ஆரம்பித்த கட்சி இருக்குது, அதுக்கான தலைவர் இருக்கார். எடப்பாடிக்கு தைரியம் கிடையாது. நீங்கள் ஏன் எம்ஜிஆர் பேரை சொல்கிறீங்க? எம்ஜிஆர் பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்கிறதுக்கான தைரியம் ஜெயலலிதாவுக்கு இருந்தது, உங்களுக்கு கிடையாது. ஆக்சுவலாக வந்து அப்படி இல்லாமல் போகிறதுக்கு உள்நோக்கம் ஏதாவது இருக்கா? அவருக்கு என்ன, தாவேகா வந்து கூட்டணிக்கு வரணும், தாவேகா இல்லாட்டி தோற்றுருவோம்னு நினைக்கிறார் அவர். தொண்டர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாக்கிட்டா சார் அவர். அது கொடியை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாக்கி விட்டது. எந்த தலைவராக இப்படி கூட்டத்தில் பேசுவாங்களா? நீங்கள் கூட்டணி பின்பக்கம் நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, வெளிப்படையாக நான் கூட்டணிக்காக காத்துட்டுருக்கேன் அப்படின்னு உதயகுமார் என்ன பேசுறாரு? நாங்க பயிற்சி கொடுக்குறோம் வாங்கன்றாரு, நாங்க தான் வாத்தியாருன்றாரு. ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு? எடப்பாடியை அனுமதிச்சா நாங்க கூட்டணி பேசுவோம்னு சொல்றாரு. அதெல்லாம் விஜய் அந்த ஐடியாலே இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க என்ன பண்றாங்க, தொண்டர்களுக்கு திருப்பி திருப்பி நம்பிக்கை கொடுக்குறாங்க. நாளைக்கு வந்து விஜய் வரல, தனியாகவே தான் போட்டி போடுறாரு வச்சுக்கோங்க, இவங்க தொண்டர்கள் உற்சாகம் எழுந்து போயிடுவாங்க. ஏற்கனவே பொதுக்குழுவிலே கதவு மூட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக பொதுக்குழுவிலே கதவு மூட்டாங்கல்ல, நான் தான் முதல்வர், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் இவங்க இன்னும் தொடர்ந்து சொல்லியிருந்தாங்கன்னு என்ன அர்த்தம்? இவங்க முதல்ல இவர் பாஜக விட்டு வெளில வரத்துக்கு ரெடியாக இருக்காரா? பாஜக விட்டு அதிமுக வெளில வரத்துக்கு ரெடியாக இருக்கா? அப்படி இருந்தால் ஒருவேளை விஜய் கன்சிடர் பண்ணுவார். பாஜகவோட நீங்கள் இருக்கிற வரையும் விஜய் அந்த பக்கமே வரமாட்டார் என்பதுதான் உண்மை. ஓகே, பாஜக அவர் அந்த பக்கம் போக மாட்டார். பாஜக விட்டு வெளியில வரது வந்தால் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ரொம்ப குறைவு அது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாஜகவோட இருக்கிறதுனால இருக்கிற தேர்தலில் தோத்தாலும் பரவாயில்ல, பாஜகவோட இருந்தால் 29 வரையும் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க. அதனால இருக்கிற அட்வான்டேஜ் நிறைய அவங்களுக்கு. அதனால் அதை விட்டு வர்றது ரொம்ப சந்தேகம். வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னா தொண்டர்களும் விரும்பல கூட்டணியை. அப்படி இருக்கும்போது எதனால அவங்க கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல. ஏடிஎம்கே யார் கூட? பிஜேபி கூட இருக்காங்கன்னா ஒரு கம்பல்ஷனில் இருக்காங்க சார். இவங்க விஜயோட தான் பேசி பார்த்தாங்க முதல்ல. அவர் 80 சீட்டு எனக்கு வந்து 2 வருஷம் முதல்வர் பதவியெல்லாம் கேட்டார். உடனே இவங்க வெளியில் வந்துட்டாங்க. இவங்க அதிகாரத்தில் பங்குறதுக்கு அதிமுக கொள்கை ரீதியாக ஒத்துக்கலை, அவ்வளோ இடமும் கொடுக்க முடியாது. அந்த சமயம் பார்த்து அமித்ஷா வலையை போட்டு இவங்களை பிடிச்சிட்டார். இவர் பிடிச்சி கொண்டு போயிட்டார். இனிமேல் வந்து அவங்க வெளியில் வர்றது கஷ்டம். கிட்டத்தட்ட பாஜகவுடைய இதில் தான் கண்ட்ரோலில் தான் அவங்க வந்துட்டாங்கன்றதான் உண்மை. அப்படியே வலையில் சிக்கிட்டாங்க. எடப்பாடி வர விரும்பினா கூட வேலுமணி தங்கமணி விட மாட்டாங்க, அதுலேயே அங்கேயே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமை போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ பிரச்சனை என்னென்னா வந்து இப்போ வேறு வழி இல்லாத அவங்க அதோடய கண்டினியூ பண்ண வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு அட்வான்டேஜாகவும் இருக்குது. இந்த இடி சிபிஐ தொந்தரவுலாம் அவங்களுக்கு வரதில்ல, பிரச்சனை இல்லை. என்ன ஃபண்ட்ஸு அவங்க கடந்த காலத்தில் அவங்க மேலே போடப்பட்ட கேஸு அதை இடி எதுவும் கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ ஜாலியாக இருக்காங்க. அவங்களுக்கு கட்சி தோற்றுதோ ஜெயிக்குதோ அதை பற்றி கவலை இல்லை. தங்கள் மேல் எந்த வழக்கம் வராது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். சரி, நம்ம பிஜேபியோட கண்டினியூ பண்ணிட்டு போவோம் தான் அங்கே இருப்பாங்க. இல்லை நம்ம வின் பண்ணியே ஆனோம், பாஜகவோட இருந்தால் வின் பண்ண முடியாது, தாவேக்கோட சேர்ந்தால் தான் வின் பண்ண முடியும்னா பாஜக கூட இருந்தால் வின் பண்ண முடியாது. வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா பாஜகவுக்கு எதிர்மறையான ஓட்டு தமிழ்நாட்டில் நிறைய இருக்குல்ல. திமுகவுடைய வெற்றி காரணமே பாஜக எதிர்ப்பு ஓட்டு தானே. ஆமாம், அதனால அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. சிச்சுவேஷன் மாறிடுச்சு. அதாவது திமுகவினுடைய எதிர்ப்பு ஏடிஎம்கே எதிர்ப்பு, ஏடிஎம்கேனுடைய எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது மாறிடுச்சு. ஆமாம், ஏன்னா அதிமுகவோட பாஜக இருக்கும்போது அந்த எதிர்ப்பு முழுக்க பாஜகவை எதிர்க்கிறது முழுக்க அதிமுகவுக்கு சேர்ந்தே போகிறது. ஆக்சுவலாக அந்த எதிர்ப்பு வந்து 2 பேருக்கும் பொதுவான எதிர்ப்பாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பல விதங்களில் நல்ல மதுரை மெட்ரோ கொடுக்கல, அந்த இது கொடுக்கல, இப்போ பல விஷயங்கள் சொல்கிறாங்க, ஃபண்ட்ஸ் கொடுக்கல, பல விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல, அதிகார பறிப்பு, கவர்னர் விஷயங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லும்போது அந்த பாஜகவை கேள்வி கேட்காது இருக்கார் எடப்பாடி அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்லை. ஸோ அது வரும்போது பாஜக அட்டாக் பண்ணும்போது அவருக்கும் சேர்ந்த அந்த எஃபெக்ட், அவருக்கும் அந்த தாக்கம் அவருக்கும் வரதை நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் ஜாஸ்தியாக இருக்குது, அதிமுகவும் பலவீனமாக இருக்குது. அப்போ 2 பேரும் எப்படி பலப்படுறது? கூட்டணி கட்சியை பலப்படுத்தணும். அப்போ பாஜக இருக்கும்போது பல கட்சிகள் வராது, வரும். திமுக கூட்டணியிலேருந்து யாரும் போக மாட்டாங்க வச்சுக்கோங்க. ரத்தன கமலம் விரித்து கூப்பிட்டார் யார்? எடப்பாடி. யாரும் அங்கே போகிறதா இல்லை. ஏன் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பாஜக விட்டு வெளில வந்த போது கூட திமுக கூட்டணியிலேருந்து யாராவது போயிருக்கலாம், ஏன் யாரும் போகல? ஏன்னா நம்ப மாட்டேன்னாங்க, அவர் பாஜகவோட ரகசிய தொடர்பில் இருக்காருன்னு தான் நம்புறாங்க எல்லாருமே. அதான் அவருடைய வீக்னஸ். இப்போ விஜய் தொடர்ந்து பாஜகவை அட்டாக் பண்ணதாக இருந்தாருன்னா அவரும் வந்து பாஜகவோட ரகசிய தொடர்பில் இருக்காருன்னு நம்புவாங்க. அவருக்கும் அந்த எதிர்பார்த்த ஓட்டு கிடைக்காது, மைனாரிட்டி ஓட்டுலாம் கிடைக்காது. இந்த பிஜேபியினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஆதரவாக மாறுறதே அந்த சிறுபான்மையினரோட ஓட்டு. சிறுபான்மையோர் மட்டும் இல்லை சார், பாஜகவுக்கு எதிர்ப்பான ஓட்டுன்றது சிறுபான்மையோரும் தாண்டி இருக்கு. ஒரு மதச்சார்பின்மையை நம்புறவங்க, இல்லை பாஜகவுடைய கொள்கையை பிடிக்காதவங்க, அப்படி ஒரு ஓட் பேங்க் டெவலப் ஆயிருக்குல்ல. இப்போ உதாரணமாக பாருங்களேன், விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறவங்கலாம் யார்? அவங்களாம் மைனாரிட்டியா? எல்லாருமே இருப்பாங்க. அவங்க பிஜேபி விரும்ப மாட்டாங்க. அவங்க எப்படி ஓட் பேங்காக மாறுறாங்க?
அதே மாதிரி நடுநிலையாக இருக்கிறவங்க பல பேருக்கு பாஜகவுடைய இது பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கவும் செய்யலாம், அது வேறு விஷயம். நான் அதுக்குன்னு ஒரேடியாக எல்லாருக்குமே பிடிக்காது இல்லை. சில பேர் பாஜகவை பிடிக்கலாம், அவங்களுடைய பிரச்சாரம்லாம் பிடிக்கலாம், இப்போ அந்த கட்சியை ஆதரிக்கலாம். பிடிக்காத ஒரு ஓட் பேங்க் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டுடைய அந்த கேரக்டரே அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. தமிழ்நாட்டுடைய அந்த அரசியலுடைய அந்த வளர்ச்சியே பார்த்தீங்கன்னா அது பிஜேபிக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் உள்ள வளர்ச்சியாக இருக்குது. ஒரு திராவிட இயக்கத்தோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பிரதேசமாக இருக்கிறதுனால இங்கே வளர்ச்சியே அப்படி தான் இருக்குது. அதனால் பாஜகவுக்கு அவ்வளோ சுலபமாக அவங்க நினச்ச மாதிரியான ஆதரவை இங்கே பெற முடியலன்றதான் உண்மை. அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்றது வேறு விஷயம், பெற முடியலன்றதான் உண்மை. ஸோ அதனால் திமுகவுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. மைனாரிட்டி ஓட்டு மட்டுமல்ல, மைனாரிட்டியை தாண்டிய ஒரு ஓட் பேங்க்கும் பிஜேபிக்கு எதிராக இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. அதுதான் வந்து அந்த நீங்கள் பாஜகவோட நீங்கள் நெருக்கமாக இருக்கீங்க, இல்லை அண்டர் கரண்ட்டாக உறவு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எதுக்கு விஜய் திருப்பி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவுன்னு பேசிட்டு இருக்காரு தெரியுமா? இதனால தான் அந்த ஓட் பேங்க் எடுக்கணுன்றதுக்காக அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனால் அது பேசினா மட்டும் போகாது. பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகங்களை பற்றி டீட்டெயிலாக விஜய் பேசினா தான் திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு போட்டு அவர் எடுக்க முடியும். அது பேசுவாரா பேச மாட்டாருன்னு இனிமேல் தான் நமக்கு தெரியும். அன்றைக்கி அந்த கூட்டத்தில் அவர் பேசலைன்றதான் உண்மை ஆக்சுவலாக. ஓகே, எஸ்ஐஆர் பற்றி கூட மாநில அரசாங்கத்தை பற்றி தான் அதிக விமர்சனம் பண்ணாரே தவிர மத்திய அரசாங்கம் அந்த ஸ்கீமை பற்றி அவர் வந்து எதுக்காக இது கொண்டுறாங்க, ஏன் கொண்டுறாங்க, பீகாரில் என்ன நடந்தது அதை பற்றி அவர் பேசவே இல்லை. இங்கே திமுக ஹேண்டில் பண்ணுறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில், இங்கே திமுக வந்து டாமினேட் பண்ணுறாங்க அந்த இடத்துன்றதான் அவங்க பாயிண்ட்டு. அதிமுகவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. செங்கோட்டையனுடைய கதை தான் இப்போ என்ன? செங்கோட்டையன் கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு சார். அவர் 26ஆம் தேதி 27ஆம் தேதி போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி நம்ம அரசியலில் என்ன வேணால் நடக்கும்னு எல்லாத்துக்கும் கடைசியில் ஒரு 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 ஆன்சர் வச்சுருக்கோம் நம்ம. அதனால் செங்கோட்டையன் மாதிரியான ஒரு சீனியர் பர்சன் வந்து அங்கே போய் சேருவாரா அப்படின்னா அவருடைய கேரக்டருக்கும் அவரோட வளர்ந்த அந்த அரசியல் பின்னணியும் பார்க்கும்போது அவர் விஜய்கிட்டெல்லாம் போனால் வந்து அது அவருக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும். ஒரு உறவு வச்சுட்டு தேர்தலில் போட்டி போடுறது வேறு, அந்த கட்சியில் சேர்றது வேறு. நீங்கள் தினகரனோடு சேர்ந்து ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன், சசிகலா எல்லாரும் சேர்ந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இது மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு விஜய் தனியாக நின்னார்னா அவருடைய சேர்ந்து நீங்கள் இப்போ இருந்தீங்கன்னா நீங்கள் அதிமுகவை வீழ்த்தலாம். பல தொகுதிகளில் வீழ்த்தலான்றதோட அதிமுக போகிற ஓட்டை நீங்கள் இழுத்து அவங்கள தோற்கடிக்கலாம். ஆனால் நீங்கள் போய் அந்த கட்சியில் சேர்றீங்க வச்சுக்கோங்களேன், அது காலப்போக்கில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இது நீங்கள் ரொம்ப அங்கே வசதி இல்லாமல் ஒரு நிலைமை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. அங்கே வந்து உங்களால் நெகிழ்வுத்தன்மையோடு இருக்க முடியாது. ஏன்னா அந்த கட்சி அப்படி ஒரு வளர்ச்சி வந்திருக்கு ஆக்சுவலாக. அது வந்து ஒற்றை மனிதரை நம்பி வந்திருக்கு. எம்ஜிஆர் மாதிரி ஒற்றை மனிதரை நம்பி வந்தால் கூட எம்ஜிஆர் எல்லாரையும் பார்த்து தொண்டர்களை அரவணைத்து கொண்டு போனார். இங்கே வந்து அவர் அந்த மாதிரிலாம் பண்ணுறதா தெரியல. தன்னை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணுற அவருக்கு செல்வாக்கு இருக்குது விஜய்க்கு. அவர் என்ன நினைக்கிறார், இந்த செல்வாக்கு முழுவதும் தனக்காக தான் இருக்குது, தான் யாரையும் நம்பி இல்லைன்ற மாதிரி அவர் இருக்கார் அவர் ஆக்சுவலாக. அதனால் மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு சைடு கேரக்டராக இருக்கலாமே தவிர அவங்க அங்கே போயிட்டு வந்து ஜொலிக்க முடியாது. ஜொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதே தெரியாது. செங்கோட்டையன் சேர்ந்தாருன்னா அது ஒரு நாள் செய்தியாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு பதிலாக தினகரனோட சேர்ந்து ஒரு கூட்டணி மாதிரி போனார்னா அது அவங்களுக்கும் பொலிட்டிக்கலாக அட்வான்டேஜாக இருக்கும் எடப்பாடி எதிர்க்கிறதுக்கு. எதிர்காலத்துக்கு அவங்களும் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அதனால் செங்கோட்டையன் சேருவது என்பது வந்து உள்ள பேச்சுவார்த்தை நடக்கலாம், எல்லாமே நடக்கலாம். ஆனால் அவர் சேருவது என்பது டவுட்டான விஷயம், சந்தேகமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.